ஆசிரியர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோருக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாதது வரும் தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியிருக்கக்கூடாது, அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கடுமையான நிதி நெருக்கடியில் மாநில அரசு இருக்கும் நிலையில் 40 விழுக்காடு மாநில அரசுகள் நிதி ஒதுக்க வேண்டும் என்கின்ற முடிவையும் மத்திய அரசு மாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை சொல்ல நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் இப்படி அவர்களை கைது செய்வது உண்மையே இந்த அரசாங்கம் மக்களின் மதிப்பை இழந்து வருவதைத்தான் காட்டுகிறது. உறுதியாக இது தேர்தலில் பிரதிபலிக்கும். பெயரை மகாத்மா காந்தி பெயரை மாற்றியது எல்லோருக்கும் அதை மாற்றிருக்க கூடாது என்பது அதனுடைய கருத்து. அதை மறுசீலனை செய்ய வேண்டும் மத்திய அரசு. 100 நாள 125 நாளா ஆகியிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் கடுமையான நிதி நெருக்கடியில் மாநில அரசுலாம் தள்ளாடுறப்ப 40% அதில் பங்களிப்பு தமிழ்நாடு அரசாங்கமோ இல்லை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதையும் அவர்கள் மாற்ற வேண்டும்.